வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்ணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். யோகா தினம் உலகம் முழுக்க புதிய பாஜக மத்தியில் பொறுப்பேற்ற பிறகு, மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு யோகா தினம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படி இந்தியாவில் உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் யோகாவை மையப்படுத்தி பிரபலப்படுத்தக்கூடிய மிகச்சிலரில் ஒருவராக இருக்கிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இந்த யோகா தினத்தை முன்னிட்டு அவருடைய ஆன்மீக செயல்பாடுகள் பற்றியும், இந்த யோகாவுடைய விசேஷ அம்சங்கள் பற்றியும், அது உண்மையிலேயே சர்வரோக நிவாரணியா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த யோகா இருக்கிறதா என்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய நமது கேள்வி கணவன் நிகழ்ச்சியில் விருந்தினராக இருக்கக்கூடிய சத்குரு ஜக்கி வாசுதேவ் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். முதல்ல சில விஷயங்கள் அடிப்படையா உங்களை பத்தி நான் கொஞ்சம் போயிட்டு பிறகு நம்ம யோகா பத்தின டீட்டெயிலா நான் போலான்னு பார்க்கிறேன். உங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு ஆன்மீக குரு அப்படின்னு சொல்றதா, ஹிந்து மத குருன்னு சொல்றதா, செக்யூலர் குருன்னு சொல்றது? கேள்வியா இது? தெரியல, நான் முயற்சி பண்றேன். இல்ல இது கேள்வியா? எஸ். சத்குருன்னா இது ஒரு தலைப்பு இல்லை, இது ஒரு டிஸ்கிரிப்ஷன். இப்ப நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, ஒருத்தர் ஆப்தாமாலஜிஸ்ட், ஒரு பீடியாட்ரிஷியன், இன்னொருத்தர் கார்டியாலஜிஸ்ட், இப்படி இருக்கிறாங்க. அது அவருக்கு கொடுத்த தலைப்பு இல்லை, அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன். இது அப்படிதான். சத்குருன்னு என்னன்னா, இவருக்கு எந்த வேதம் உபனிஷதம் ஒன்றும் புரியல, படிச்சதில்லை. ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சாங்க, இந்த உயிருடைய தன்மை என்னன்னு புரிஞ்சாங்க. இந்த உயிர் புரிஞ்சிருக்கிறதுனால, உள்ளத்துல எல்லா உயிரும் அதே மாதிரி இருக்கிறதுனால எல்லா உயிர் பத்தியும் பேசுற ஒரு தன்மை இருக்குது, இல்ல சொல்லிக் கொடுக்கிற முறை இருக்குது. இதனால உங்க உயிர் உணர்வுன்றது எந்த மதத்துக்கு சேர்ந்தது, இல்ல எந்த கலாச்சாரத்துக்கு சேர்ந்தது, அப்படி ஒண்ணு இல்லை. எப்படி நாம வெளிய உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அது நமக்கு எப்படி தேவையோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம், ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ, அதே விதமா நம் உள் உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அது நமக்கு எப்படி தேவையோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம், ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அது உணர்ந்தா அவருக்கு சத்குருன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஹிந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தல, நீங்க ஒரு ஹிந்து மத குரு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்து மதம் என்ன? இல்ல, கேள்வி நான் தான் கேட்கறது வழக்கம். நான் பதில் சொல்ற வழக்கம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வெளியில இருந்து பார்த்து நாம ஒரு நாமம் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு பழக்கம் நமக்கு. என்னன்னா, முக்கியமா இந்த ஹிந்துன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா, ஹிமாலயம் பர்வத்தம், இந்த பக்கம் இந்து சாகரம், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பூமிக்கு, நிலத்துக்கு நாம இந்துன்னு சொன்னோம். 1000 வருஷத்து காலம் நம்ம கலாச்சாரம் வளர்றதுக்கு அடிப்படை இந்த ரெண்டு ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்த மலை, இந்த பக்கம் இந்த சமுத்திரம் இருந்ததுனால நாம வெளியில இருந்து எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாம நாம் நல்லபடியா வாழணும். அந்த ஒரு நன்றி உணர்வுனால நாம் என்ன சொன்னோம், இந்த பூமி ஹிந்துன்னு சொன்னோம். நாம இங்க வாழ்றதுனால நமக்கு ஹிந்துன்னு பேர் வந்துச்சு. நீங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு கடவுள் பூஜை பண்ணிக்கணும், இல்ல பண்ணிக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லை. நீங்க எப்படி இருந்தாலும் ஹிந்து தான். என்னத்துக்குன்னா, இது ஒரு ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி. எப்படி ஒரு ஆப்பிரிக்கால பிறந்த ஒரு யானைக்கு ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்லுவாங்களோ, அதே விதமா இந்த மண்ணில் பிறந்தது எல்லாத்துக்கும் நாம் ஹிந்துன்னு சொல்லிக்குவோம். இது ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. இல்ல, இந்த ஏரியால இருக்கிறவங்க பூரா நம்ம இந்தியன்னு தானே சொல்லுவோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்து. அது இப்போ நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து போனப்புறம் நாம இந்தியன் சொல்லிக்கிறோம். முதல் காலத்துல இருந்து ஹிந்துஸ்தான் தானே சொன்னாங்க. சரி, பிரிட்டன் வந்த பிறகு நம்ம இந்தியன் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இந்து மலைக்கு பிறகு இந்த பக்கம் ஹிமாச்சலுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தனால இந்துன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? நமக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்ததா, இல்லாட்டி வேற யாராவது வச்ச பேர் தானா? நமக்குன்னு சொந்தமா பேர் கிடையாதா? நமக்கு ஐடென்டிட்டி கிடையாதா? இல்ல, நம்ம ஐடென்டிட்டியே அப்படிதான் எடுத்தோம். நம்ம என்னத்துக்குன்னா, நம்ம பூமிக்கு கூட நம்ம நமக்கு இருக்கிற நிலத்து கூட நம்ம ஒரு அடையாளம் எடுத்தோம். அதனால ஹிந்துன்னு சொன்னோம். இது ஏதோ ஒரு கடவுள் கூட அடையாளம் கிடையாது, ஏதோ ஒரு தத்துவத்து கூட அடையாளம் கிடையாது, ஏதோ ஒரு கலாச்சாரத்து கூட அடையாளம் கிடையாது. அது எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது. அடிப்படையா இந்த நிலத்து கூட நாம் அடையாளம் எடுத்தோம், இந்த மண்ணு கூட அடையாளம் எடுத்தோம், அவ்வளவுதான். சோ ஹிந்து மதத்தை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்தல அப்படின்னா, உங்களுடைய ஆசிரமத்துல சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுது? புத்த பூர்ணிமா ஏன் கொண்டாடப்படுது? ரம்ஜான் ஏன் கொண்டாடப்படல? கிறிஸ்து பிறப்பு ஏன் கொண்டாடப்படல? அதெல்லாம் நடக்குது ஓரளவுக்கு சின்னதா. சிவராத்திரி எதுக்கு பண்றதுன்னா, சிவான்னு நீங்க கேலண்டர்ல பார்த்து இப்போ கடவுளா பண்ணி போட்டீங்க.
ஆனா சிவான்றது யோக கலாச்சாரத்துல ஆதி யோகின்னு பாக்குறோம். முதலாவது யோகி அவனு. முதல் காலத்துல இருந்து சிவான யோகியன் தானே காட்டினாங்க உங்களுக்கு. யோக முதிரத்துல தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரு இந்த இந்த யோக விஞ்ஞானம்ன்றது அடிப்படையா அவர்ல இருந்து வந்ததுனால அவருக்கு ஒரு நன்றி உணர்வா ஒரு கொண்டாட்டம் நடக்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு ராத்திரி நம்ம இந்த பூமியில ஒரு ஈர்ப்பு ஏற்படுது மேல் நோக்கி. அந்த மாதிரி ஈர்ப்பு ஏற்படுறப்போ நம்ம முதுகு தண்டு நேரம் வச்சுக்கணும்ன்றது ஒரு விஞ்ஞான பூர்ணமா உணர்ந்த ஒரு தன்மை. இதனால படுத்துக்க கூடாதுன்னு. உங்க படுத்துக்காம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? பாட்டா ஆட்டா ஏதோ பண்ணாதானே இருப்பீங்க, இல்லைன்னா தூங்கிடுவீங்களே. நீங்க தூங்க கூடாதுன்றதுக்காக சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒரு பெரிய விழா நடத்துறோம். எனக்கு யாரும் படுத்துக்க கூடாது, முதுகு நேரம் வச்சுக்கணும். முதுகு எதுக்கு நேரம் வச்சுக்கணும்னா, இந்த மனிதனுடைய உடல்ல நாம வெர்டிக்கலா இருக்கிறதுனால ஈர்ப்பு சக்தி தானாவே மேல் நோக்கி ஓடுது அந்த நாள். அப்போ நேரம் இருந்தா நம்ம சக்தி மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். படுத்துட்டா அதனால சில பாதிப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தூங்க கூடாது, முதுக்கு தண்டு நேரம் இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளவுதான். சும்மாவே உட்கார முடியும்னா ஒன்னும் அடிச்சுக்க தேவையில்லை. ஆனா எல்லா நேரம் உட்கார முடியல, கொஞ்சம் சத்தம் போட்டதானே உட்காருவாங்க. நம்முடைய ஆசிரமத்துல நந்தி, ஒரு மிகப்பெரிய நந்தி இருக்கு. ஐயோ, மாடு நம்ம நாட்டுல அது காங்கேய மாடு கரெக்டா ஒரு மாடல் மாதிரி கொண்டு வந்து நம்ம அப்படியே உருவாக்கி வச்சணும். எதுக்கு? இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு, நம்ம மண்ணுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். இது எல்லாமே இது மத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. மாடுக்கு மத்தத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப அங்க ஒரு சக்தியோடைய உருவம் கூட ஒண்ணு இருக்குது. ஒரு அம்மன் முழுக்க முழுக்க லிங்க பைரவி. ஆமா, அவர் இந்து மாதிரி இருக்காங்களா? வேற எங்கேயாவது உருவ வழிபாடு இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலையே. இஸ்லாத்திலயோ கிறிஸ்டியானிட்டிலயோ நான் அறிஞ்ச வகையில உலகம் முழுக்கமா இருந்தது. அழிச்சு போட்டாங்க நிறைய. உலகம் முழுக்கமா இருந்தது. இது எந்த ஒரு ரூபத்துல இல்லையா? அது இல்ல, உலகம் முழுக்க இருந்தது இந்து மதமா, இல்லாட்டி உலகம் முழுக்க இருந்தது உருவ வழிபாடா? நீங்க you are looking at it as idol worship. This is not idol worship. So உங்களுடைய தாட், உங்களுடைய டீச்சிங் எல்லாமே ஹிந்து மதத்தோடைய ஐடியாலஜியோட தானே க்ளோஸா ரொம்ப நெருங்கி போகுது? Not at all. This is yogic culture. This is yogic science. யோக விஞ்ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது. யோக விஞ்ஞானத்துல பலவிதமான உருவுக்கு நாம பலவிதமான நோக்கத்துல நாம சக்தி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானம் இருக்குது. This is technology of God making. This is God's made by us. We know. இந்த கடவுள் நாம் உருவாக்குனது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அது ஒரு கருவி. எது நீங்க மூர்த்தின்னு சொல்றீங்களோ, எது என்ன உருவம் சொல்றீங்களோ, அதுக்கு நம்ம கலாச்சாரத்துல யந்திரம்னு சொன்னாங்க. யந்திரம் என்ன? மெஷின். எதுக்கு ஒரு யந்திரம் உருவாக்குறோம்? இப்ப எதுக்கு போன் கையில எடுத்தீங்க? நீங்க பேச முடியும், அதனால தானே டெலிபோன் வந்துடுச்சு. நாம் பேச முடியும், அதனால தானே மைக்ரோபோன் வந்துடுச்சு. கண்ணில் பார்க்க முடியும், அதுக்கு தானே டெலிஸ்கோப் வந்துடுச்சு, இல்ல மைக்ரோஸ்கோப் வந்துடுச்சு. நாம் எது செய்ய முடியுமோ அது மிகப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு யந்திரம் உருவாக்கணும். இதே விதமா நாம ஒரு சக்தி உருவம் உருவாக்கி நாம் எது செய்ய முடியுமோ அது ஒரு மிகப்படுத்த ஒரு நிலையில செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு யந்திரம் சொல்லுவோம். எல்லா மூர்த்திக்கு யந்திரம் சொன்னாங்க. இப்ப எல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் பிட்டிஷன் போட போயிட்டாங்க கோயிலுக்கு. பிட்டிஷன் போடுறதுக்காக உருவாக்கல. இது ஒரு சக்தி இருக்குது, அது உபயோகப்படுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது கரெக்டா உபயோகப்படுத்தா அதனால நாம் எது சாமானியமா நம்ம கையில செய்ய முடியாதோ அது அதிகமா செய்ய முடியும். இப்போ ஒரு சிம்பிள், இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்குது, நான் உங்க கையில எடுக்க சொன்னா அவங்க நகையில வந்துடும், பல்லுல எடுத்த பல்லு வந்துடும். ஆனா இது வராது. நான் சும்மா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்தா இது எடுத்துவீங்களா இல்லையா? நீங்க இந்த கருவி டூல், இந்த கருவி இருக்கிறதுனால தானே இதை பண்ண முடியும். மனிதன் எதுக்கு இந்த ஆழ்மையில இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு கருவி உபயோகப்படுத்துற ஒரு அடிப்படையை நமக்கு புரிஞ்சிருச்சு. மித்த எந்த மிருகத்துக்கு அது புரியல. கருவி உபயோகப்படுத்துறதுனால தானே இவ்வளவு மிகப்படுத்த ஒரு சக்தியா இருக்கிறோம் நாம் இந்த உலகத்துல. இந்த கருவின்றது பலவிதமான கருவி இருக்குது. ஒன்னு சக்தி ரூபத்துல பலவிதமான கருவி உருவாக்க முடியும். இது எல்லாமே நம்ம நாட்டில் நடந்தா நமக்கு ஏதோ ஒரு மூட நம்பிக்கையா தெரியுது. ஆனா இவரு யார நம்ம ராமானுஜம் ஆக்ஸ்போர்டு போயிட்டாங்க. அங்க போய் ஃபார்முலா எழுதாங்க. யாரு கற்பனை பண்ணிக்க முடியல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுது இப்ப கூட புரிஞ்சுக்க முடியல. அவரு 1910ல எழுத ஃபார்முலா இப்ப சொல்றாங்க பிளாக் ஹோல்ஸ் டிஸ்கிரைப் பண்றதுன்னு. பிளாக் ஹோல்ன்ற கருத்தே இல்ல 1910ல. அப்போ எழுதாங்க. எப்படிதான் எழுதுற நீ இதுன்னு கேட்டா என்ன சொன்னா,
என்ன தேவி நான் அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன், அவள் சொன்னது எழுதுறேன்னு. இது எப்படி சொல்றீங்க இப்போ? எதுக்குன்னா இது ஒரு கருவி, இது ஒரு யந்திரம். இந்த யந்திரம் உபயோகப்படுத்தி நாம் செய்ய முடியாதோ அது நாம் செய்யறதுக்கு ஒரு யந்திரம். சோ இந்த உருவங்கள்ங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கோ ஒரு மதத்துக்கோ சார்ந்தது இல்ல, அது வந்து ஒரு ஒரு அடையாளம், அது கூட ஒரு விஞ்ஞானம், ஒரு கருவி, ஒரு டூல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விஞ்ஞானம் உங்களை மாதிரி ஒரு இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய குருக்கள் வந்து யோகா பத்தி, மெடிடேஷன், தியானம் பத்தி, மற்ற விஷயங்கள்லாம் சொல்றதோடு சேர்த்து ப்ராடக்ட் செல்லிங்லயும் நிறைய இறங்கிட்டீங்களோ அப்படின்னு ஒரு ஒன்னும் ப்ராடக்ட் எடுத்து வரலையே நானு இங்க இல்ல. பட் நமக்கு வந்து இப்ப லேட்டஸ்டா சொன்னாங்க பாபா ராம்தேவ் பற்றி வந்து எஃப்எம்ஜில வந்து அவர் வந்து ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெடுக்குலாம் வந்து கடுமையான காமெடி இருக்காரு. நல்லதானே. நீங்க ஹிந்துஸ்தான் லீவர் இப்ப பார்ட்னர்ஷிப்ல வந்துருச்சு. முதல் பேர் என்ன தெரியுமா? யூனிலிவர். இப்ப மாதிரி ஆமா, யூனிலிவர் தானே, மல்டிநேஷனல் கம்பெனி. வெளியில இருந்து வந்து பிசினஸ் ஓபன் பண்ணாங்க. அது பண்ணா கை தட்டுறீங்க. நம்ம நாட்டுல ஒரு பிசினஸ் வளர்ந்தா எல்லாரும் ஆள்றாங்க, என்னன்னு புரியல எனக்கு. இல்ல அலறது இல்ல, நல்ல பிசினஸ் வந்து ஒரு இண்டிஜினஸா இருந்தா that will be a great thing. அதுல மாற்று not a great thing? Certainly yes, but ஒரு ரிலிஜியஸா பாக்கும்போது நீங்க வந்து ஒரு நம்ம ஊர்ல ஒரு நம்ம சொல்லப்பட்டது வந்து துறவரம், தனித்து இருக்கிறது, தபஸ் பண்றது, யோகா பண்றது அப்படின்னு கேலண்டர்ல பார்த்து நீங்க புரிஞ்சுட்டீங்க துறவி என்ன. நீங்க நம்ம கலாச்சாரத்துல திரும்பி பாருங்க. குருகளா இருந்தவங்க, சன்னியாசியா இருந்தவங்க தேவை இருக்கிறப்போ போர் கூட போட்டாங்களா இல்லையா? குரு கோவிந்த் சிங் போட்டாங்களா இல்லையா? இல்ல துரோணாச்சாரியர் போட்டாங்களா இல்லையா? இப்படி நிறைய இருக்கிறாங்க. அந்த காலத்துல என்ன தேவையோ அது பண்ணாங்க. இந்த காலத்துக்கு என்ன தேவைன்னா, இப்ப பொருளாதாரத்துல நம்ம நாடு முன்னேற்றமா போகணும்னா தொழில் நல்லா நடக்கணும் தானே. போர்க்களத்துல போராடுற நேரம் போயிடுச்சு. இப்ப போராடுறது மார்க்கெட்ல தானே. அத அவர் நல்லபடியா பண்ணா என்ன கஷ்டம் யாருக்குன்னு தெரியல எனக்கு. இல்ல கஷ்டம் கிடையாது. நம்ம வந்து ஒரு இல்ல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க போனாலும் இதான் கேள்வி கேட்கறாங்க. என்ன மார்க்கெட்ல ஃபுல்லா இதான் டாக்கா இருக்கு. எங்க போனாலும் பிசினஸ் சேனல்ல கூட இதை கேட்கறேன். அதை கேட்டு ஒரு நாடு முன்னேற்றமா போகணும்னு இப்போ நாட்டுல நடக்கிற தொழில் முன்னேற்றமா போகணும். நீங்க போய் அந்த பாபா ராம்தேவோட யூனிட் பாத்தீங்கன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இன் த வேர்ல்ட், நாட் இன் த கண்ட்ரி, இன் த வேர்ல்ட். அங்க அவரு காட்டுறாங்க எனக்கு, இவர் இந்த இன்சார்ஜ், அவர் அந்த இன்சார்ஜ், இவர் இந்த மாதிரி பண்றாங்க, அவர் இது பண்றாங்க. ஆள் பார்த்தா எல்லாம் நம்ம கிராமத்தாள் மாதிரி இருக்கிறாங்க. சிஇஓ எல்லாமே சூட்டு பூட்டு போட்டுக்கல. நீங்க ஜாக்கெட் எனக்கு போடாம வந்துட்டீங்க. இல்லைன்னா நீங்க மேற்கத்திய நாட்டு மாதிரி சூட்டு பூட்டு போட்டு 40 டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாலும் டை போட்டாதான் நீங்க பிசினஸ் தான். அப்படி இல்ல, சும்மா ஒரு அங்கவஸ்திரம் போட்டு சன்னியாசி மாதிரி இருக்காங்க. அவர் பண்ண எல்லாருக்கும் கண்ணு எரியுது. இப்போ எதுக்குன்னு கேக்குறேன். நல்லதுதானே? நிச்சயம் நல்லதுதான். பட் நம்முடைய பிரைம் போக்கஸ், இந்த குருக்களுடைய பிரைம் போக்கஸ், அவருடைய முக்கியமான நோக்கம் அவர் ஆன்மீகம் எப்பவுமே சொல்ல வரல உங்களுக்கு. இந்தியாவையோ இந்த இடத்தையோ இந்த மண்ணையோ ஆன்மீக ரீதியா இதுல இருந்து வழி மாறி திசை மாறி போயிருக்கிறவங்கள திசை மாற்றி கரெக்டான பாதை கொண்டு வரது. பாபா ராம்தேவ் இவ்வளவு யோகா சொல்லி கொடுத்தாங்க, நீங்க பண்ணல. ஆனா டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாமே, நல்லா இருக்குது. பாதி பிரைஸ்ல கொடுக்கறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிக்கிறது தானே. எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் தானே. இல்ல அது யூஸ் பண்ணலாங்கிறதுல மாட்டேன். எனக்கு என்னன்னா இது நம்முடைய வேலையா அப்படின்னு நான் டவுட் பண்றேன். இது வந்து இதுக்குன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய அது அவருடைய. இப்ப நான் போய் அதெல்லாம் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா எனக்கு அதுல கவனம் இல்லை, அவ்வளவுதான். அவருக்கு அதுல கவனம் இருக்குது, அவர் பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இப்ப நீங்க இதான் சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டர் நாடு நடத்தணும், வீடு கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க, ரோடு கிளீன் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொன்னா நாடு கிளீனா வச்சுக்கிறது பிரைம் மினிஸ்டர் வேலை இல்லையா? அது பண்ணணும் தானே அவரு. இது அதே மாதிரி தான் ஒரு யோகி. என்ன இப்ப நீங்க ஆசிரமுக்கு வந்தா நான் முதல் சொல்லி கொடுக்குறது செருப்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் எல்லாருக்கும். என்னத்துக்குன்னா எல்லாம் தூக்கிட்டு போய் அப்படி போடுறாங்க ஒரு குவியெல்லாம். வெளியே போறப்போ ஒருத்தர் சொருப்பு ஒருத்தர் கிடைக்காது. இப்போ ஈசா யோகத்துக்கு வந்தா முதல் செருப்பு எப்படி வச்சுக்கணும் நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாருக்கும். இல்லைன்னா அவர் பண்ணலன்னா நான் போய் பண்ணுவேன். இப்போ அப்படின்னா நீங்க யோகா சொல்லி கொடுக்குறவங்க என்னத்துக்கு செருப்பு பத்தி பேசுறீங்கன்னா, செருப்பே வைக்கிறது எப்படின்னு தெரியலன்னா உன் மனம் உன் உயிர் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்கிறேன் நான். நல்ல கேள்விதான். அடுத்தா நம்ம அப்படி யோசிக்கும் போது நீங்க பல சமயங்கள்ல ரொம்ப கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கலா மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்க பல சமயம் சொல்லியிருக்கீங்க. குறிப்பா சொல்றதா ஜல்லிக்கட்டு வந்து நடத்தணும், அதை நடத்தாம தடை பண்றது சரியில்லை அப்படின்னு நீங்க வாலண்டியரா உங்களுடைய கருத்தை நீங்க சொல்றீங்க.
இது வந்து பொலிட்டிக்கலா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தணுமா நடத்த வேண்டாமான்னு ஒரு குரு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது பொலிட்டிக்கல் காமெண்ட் நான் நினைக்கவே இல்லை. நம்ம இளைஞருக்கு, கிராமத்துல இருக்க இளைஞருக்கு வேற என்ன இருக்குது? என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறது ஒரு அட்வென்ச்சர். எந்த ஒரு அட்வென்ச்சரே இல்லைன்னா என்ன சொல்றீங்க தமிழுக்குலாம்? அட்வென்ச்சர்னா ஒரு சாகசம் பண்றதுக்கே இல்லைன்னா எல்லாம் சினிமா பாத்துக்கிறாங்க, சிப்ஸ் சாப்பிட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்ல, இளைஞரா இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் தானே சாகசம். வெளிநாட்டுல போனா மலை ஏறுறாங்க, இன்னொன்னு பண்றாங்க, எதோ இருக்குது அவருக்கு. நமக்கு ஒண்ணும் இல்ல, இருக்கிறது நமக்கு மாடு இருக்குது, மாடு கூட ஏதோ ஆடிக்கிறாங்க, ஆடிக்கூட்டுமே. அதுக்கு ஏதோ வெளியில இருந்தே எடுத்து வந்துருவீங்க நீங்க இந்த மாதிரி வேல்யூஸ், அனிமல் ரைட்ஸ், அது இது. இங்க மனிதனுக்கே ரைட் இல்ல, என்ன அனிமல் ரைட் பேசுறீங்க? அனிமல் ரைட் இருக்குது, இல்லன்னு இல்ல. வெட்டி சாப்பிடுறது ஆளு என்னத்துக்கு சொல்றாங்க இதுன்னு கேக்குறேன் நான். யாரு பேசுறது இந்த அனிமல் ரைட்ஸ்? வெட்டி சாப்பிடுற ஆள் பேசுறாங்க. இது என்ன மாதிரி பேச்சு? இவர் சும்மா விளையாடிக்கிறாங்க, இவருக்கு அடிப்படுது. இதுல யாரோ தப்பா பண்ணது, ஏதோ கொஞ்சம் அனிமல்ஸுக்கு ரொம்ப தேவையில்லாத ஹிம்சை கொடுக்குற ஆள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்த தடுத்துலாம், ஏதோ ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம், இப்படிதான் பண்ணணும் விளையாட்டான ரூல்ஸ் கொண்டு வரலாம். சும்மா நிறுத்திட்டு பேன் பண்ணிட்டோன்னா எப்படி? அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்குறீங்க இளைஞருக்குன்னு கேட்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் விஷயத்துல நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொன்னீங்க. பசுவதை வந்து இருக்கக்கூடாது. ஆமா, மாடு பசுவெல்லாம் என்ன சொன்னேன்? உங்களுக்கு மாடு வெட்டி சாப்பிட்டுக்கணுமா, நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்டுக்குங்க. நான் என்ன சொல்றேன், நம்ம நாட்டுல ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, நாம 100 கோடிக்கு மேல நம்ம மக்கள், 120 கோடி மக்களுக்கு நாம உணவு கொடுத்திருக்கிறோம். எப்படியோ ஒன்னும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அக்ரிகல்ச்சர், அப்படியும் நாம் பண்ணிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பூமி அப்படி இருக்குது, ஒரு சத்தான ஒரு பூமி நம்ம கையில இருக்குது. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? மாடெல்லாம் வெட்டி சவுதி அரேபியாவுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க டிராக்டர்னால பூமிக்கு சத்தம் கொடுக்க முடியுமா? 1 ஏக்கர் ஜமீன் இருந்தா கம்பல்சரியா பண்ணணும் கவர்மெண்ட் நான் சொல்றேன். 1 ஏக்கர் உங்ககிட்ட ஜமீன் இருந்தா ஒரு 5, 6 மாடு, 10 மாடு என்ன தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு மாடு இருக்கணும். மாடெல்லாம் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா நீங்க சாப்பிட்டுக்கங்க. எவ்வளவு சாப்பிட்டு போறீங்க? நீங்க சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்டு போறீங்க? ஒன்னும் பெரிய அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க. நீங்க பண்ணிக்கங்க. ஆனா எக்ஸ்போர்ட் கட்டாயமா நிறுத்தணும். நிறுத்தல என்ன, நீங்க இன்னொரு 25, 30 வருஷத்துல இங்க எது வளர்த்த முடியாது இந்த நாட்டுல. சோ இந்த மண்ணுக்காக மாடு வளர்க்கறது. அது மட்டும் இல்ல, மாடுன்றது இந்த ஒரு இதுக்கு நாம ஒரு பாஸ்டரல் கல்ச்சரல் சொல்றோம். நம்ம வளர்றப்போ நமக்கு வீடுன்னா ஒரு குடும்பம் இல்ல, மாடுன்றது நமக்கு குடும்பத்திலே எப்பவுமே இருந்தது. நான் சின்ன குழந்தைய வளர்றப்போ ஒரு குறிப்பிட்ட மாடு எனக்கு காட்டுறாங்க, நீ இதுலதான் நீ பால் கொடுக்கறேன்னு. அதுக்கு ஒரு பேர் இருக்குது. எங்க பாட்டி எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க, உங்க அம்மாக்கு அடுத்தது இதுதான் உனக்கு அம்மா, 2வது அம்மான்னு சொல்றாங்க. அப்படி ஒரு உணர்வுடைய வளர்ந்துட்டு நாளைக்கு அதுக்கு வயசாயிடுச்சுன்னு வெட்டி சாப்பிடலாமா நானு? அப்படி உணர்வு வராது நமக்கு. அந்த ஒரு எமோஷன் இருக்கிறதுனால பேசுறாங்க சில பேர். அது மட்டும் இல்ல, மண்ணை காப்பாத்துக்கணும்னா மாடு இருக்கணும் நாட்டுல. நீங்க ஏதோ ஒண்ணு வெட்டி உங்க வீட்டுல சாப்பிட்டா பண்ணிக்கிங்க, அது உங்க கர்மா. பட் வெளிநாட்டுக்கு பூரா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறது கட்டாயமா நிறுத்தும். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். மாட்டுக்கறி சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற பத்தி நான் ஒப்பீனியன் சொல்ல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, கட்டாயமா பண்ணக்கூடாது. ஓகே. இன் ஜெனரலா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் செல்லிங்கோ அல்லது வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயங்கள் தாண்டி மற்ற விஷயங்கள்ல ஜல்லிக்கட்டு வேணும் வேண்டாம், மரம் வளர்க்கணும் வேண்டாம், இதெல்லாம் நீங்க பொலிட்டிக்கலா பாக்குறீங்க. இல்ல நீங்க சொல்றது மக்கள் நன்மைக்கு இதெல்லாம் தேவையான, நீங்க பொலிட்டிசைஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இது எல்லாமே அரசியல்ல மிகப்பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஒரு கருத்து சொல்லும் போது உங்களுக்கு அதுலயும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு அரசியல் மேலேயும் ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு? அரசியல் மேல எனக்கு பார்வை இல்ல, மக்களுடைய நன்மை மேல எப்பவுமே எனக்கு பார்வை இருக்குது. ஆஃப் லேட்டா வந்து இந்த குருக்கள்லாம் வந்து சீரியஸான பாலிடிக்ஸ் பத்தி கமெண்ட் பண்றதும் பாக்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி பாபா ராம்தேவ் வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்டே கூட எடுத்தாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் நீங்க யாரையும் பண்ணாட்டாலும் யூ ஹேவ் த விஷன் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த விஷயத்துல அப்படி தப்பு சரின்னு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் பத்தின ஒரு கைடன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க. எப்படி நாடு பத்தி கவனம் இல்லாம எப்படி வாழ முடியும்? நாடுன்னு என்ன, மண்ணா? மக்கள் தானே. மக்களுடைய நன்மை பத்தி கவனம் இருந்தா நாட்டுல என்ன நடக்கிறது, உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு கவனம் இருக்கணும் தானே. நாட்டு பத்தி மட்டும் இல்ல, உலகத்து பாலிடிக்ஸ் எல்லாம் அந்தந்த தேசத்துல இருக்கணும் நான் பேசுறேன். என்னத்துக்கு என்ன பாலிடிக்ஸ் என்டர் ஆகணும்னு இல்ல, மக்களுடைய நன்மை நம்ம பார்வையில் இருந்தா என்னென்ன மாதிரி பாலிசி பண்றோன்றது முக்கியமானது தானே நமக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் யோகா பத்தி யோசிச்சோம்னா, யோகா அப்படின்னு சொல்றது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸா, ஒரு உடற்பயிற்சி? அது யோகான்னு யூனியன்
என்ன சொல்றீங்க தமிழ்ல? யோகம், ஐக்கியம், யூனியன். ஐக்கியம் என்ன? இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க உணர்வுல என்ன நானு தனியான ஒரு மனிதன் இருக்குது. ஆனா இப்ப மூச்சு நடக்குது, உங்களுக்கு ஐக்கியம் நடந்திருக்கிறதா இல்லையே? கொஞ்சம் இது நிறுத்திட்டீங்கன்னா உயிரோட இருக்காது. இது வெறும் மூச்சில மட்டும் இல்ல, எல்லா நிலையிலும் நடந்திருக்குது. இது நானு தனி மனிதன்ன்றது வெறும் நம்ம மனத்துல மட்டும்தான் உறுதியானது. உடல்நிலையில உயிர்நிலையில அப்படி இல்லை. இது நம்ம உணர்வுக்குள்ள வந்துருச்சுன்னா, உணர்வு பூர்ணமா நீங்க இப்படி உணர்ந்தீங்கன்னா, நானு தனி மனிதன்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே எனக்குள்ள ஒரு பாகம் தான், உங்களுக்கு உணர்வு வந்துச்சுன்னா இதுக்கு யோகான்னு சொல்லுவோம். நீங்க சொல்றது ஞானம் மாதிரி தெரியுது. இது யோகா, இதுதான் யோகா. இந்த மாதிரி நிலைக்கு வர்றதுக்கு பலவிதமான கருவி இருக்குது. உடல் உபயோகப்படுத்தி பண்ணலாம், மனம் உபயோகப்படுத்தி பண்ணலாம், உணர்ச்சி உபயோகப்படுத்தி பண்ணலாம், இல்ல நாம உயிர் சக்தியை உபயோகப்படுத்தி பண்ணலாம். இதுக்கு 4 விதமான யோகான்னு சொல்லுவோம். இதுக்கு கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, கிரியா யோகா. இந்த 4 கருவி நம்ம கிட்ட இருக்குது. 4 கருவி உபயோகப்படுத்த 4 விதமான யோகா. நீங்க எதே பண்ணாலும் வாழ்க்கையில, நீங்க ஏதோ ஜெர்னலிஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க, ஒரு விதமான யோகா பண்ணிக்கிறீங்க. நீங்க மூளை உபயோகப்படுத்தி ஒரு யோகா பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் டெலிவிஷன்ல ஏதோ பேசுறீங்க. இது எங்கேயோ ஒருத்தர் கூட ஐக்கியமாகுதா இல்லையா? இது எந்த யோகால சேரும்? கிரியா யோகால சேருமா, கர்ம யோகால சேருமா? இது ஞான யோகா. புத்தி உபயோகப்படுத்துறீங்களே கொஞ்சம், புத்தி நல்லா உபயோகப்படுத்த மட்டும் தான் ஞான யோகான்னு சொல்லுவேன், இல்லைன்னா வெறும் கர்மா. இப்ப இந்த யோகா அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க 4 விதமா இருக்குன்னு. இந்த யோகாக்கு நம்ம ஆசனங்கள் சொல்றோம் இல்லையா, இதோட டைரக்டான தொடர்பு இருக்கா? பிசிக்கல் ஒர்க்கும் சேர்ந்ததா, இல்லாட்டி அது வேற, இது ஒரு ஆசனம் பண்றதுங்கிறது வேற, யோகாங்கிறது வேற, ரெண்டு வேற வேற கான்செப்டா? யோகத்திலே ஒரு ஹட யோகான்னு இருக்குது. இது என்னன்னா, நம்ம உடலை எப்படி வச்சுக்கணும்ன்றது. உடல் எப்படி வச்சுக்கணுன்றது எதுக்கு முக்கியம்னா, நம்ம இந்த உருவுக்கு சம்பந்தப்பட்டது, பிரபஞ்சத்துல பொருளுக்கு சம்பந்தப்பட்டது எதே இருந்தாலே அதுக்கு ஒரு ஜோமெட்ரி இருக்குது. ஜோமெட்ரி என்ன? அதுக்கு ஒரு அளவீடு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஜோமெட்ரி இருக்குது. இப்போ இந்த பில்டிங் இப்படி நிக்கணும்னா இது ஜோமெட்ரிக்கலா கரெக்டா இருக்கணும். இப்படி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவீடு முடியாது. இப்போ நம்ம பூமி இந்த சூரியனை சுத்துது, இதுக்கு ஒரு ஜோமெட்ரி இருக்குது. ஒரு நாள் கொஞ்சம் அப்படி போய் வரலான்னு இப்படி போனா முடிஞ்சு போச்சு பூமி. எல்லாமே பிரபஞ்சத்துல இருக்கிற பொருளுக்கு எல்லாமே அடிப்படையான ஒரு ஜோமெட்ரிக்கல் பெர்ஃபெக்ஷன் இருக்குது. அது இருந்தா தான் அது அப்படி நடக்கும். இப்போ நீங்க உங்க டெலிவிஷன், நீங்க டெலிவிஷன்ல இருக்கிறீங்க, டெலிவிஷன் வீட்டுல பாக்குறாங்க, நடுவில் கொஞ்சம் வரல, என்ன பண்றாங்க, மேல போய் ஆண்டனா இப்படி பண்றாங்க, கரெக்டா வச்சதா வருது, எப்படியோ வச்சா வராது. இதே விதமா இந்த உடல் எப்படி வச்சுக்கிறது, நம்ம இந்த இதோடைய அடிப்படையான ஜோமெட்ரி புரிஞ்சா நாம பூரா பிரபஞ்சமே நமக்குள்ள உணர முடியும். நான் உடம்ப நல்லா வச்சிருக்கணும்னா நான் ஜிம்முக்கு போலாமே, நான் ஏன் யோகா கத்துக்கணும்? ஜிம்முக்கு போனா எப்படி ஆயினா இந்த தசையில இப்படி ஆயிடும், இப்படி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மாடு மாதிரி ஆயிடுவோம். இல்ல ஜிம்லயுமே உங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ்ல உங்களுக்கு மல்டிபிள் வேரியஸ் வழிகள் இருக்குல்ல, நீங்க பல்கா தான் ஆக்கணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க உங்களுடைய பொசிஷன் பல விதமா பண்ண முடியும். இப்போ நான் இன் வாட் வே இந்த ஜிம்முக்கும் இந்த யோகாக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் ஃபிட்னஸ்னா ஜிம்முக்கு போய்க்கலாம், ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், டென்னிஸ் ஆடிக்கலாம், என்னென்னமோ பண்ணிக்கலாம். இது ஃபிட்னஸ் பத்தி மட்டும் இல்ல, ஃபிட்னஸ் வருது, அது ரொம்ப சுலபமா வருது ஃபிட்னஸ் யோகத்துல. அது மட்டும் இல்ல, இந்த ஹட யோகா பண்றதுனால நம்ம உடலுடைய ஜோமெட்ரி நாம் எப்படி வச்சுக்க முடியும்னா, இது ஒரு ஆண்டனா மாதிரி பண்ணிக்க முடியும். கரெக்டா வச்சிங்கன்னா பிரபஞ்சமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படை இருக்குது அந்த விஞ்ஞானத்துக்கு. யோகாங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டிய விஷயமா, இல்லாட்டி ஒட்டுமொத்தமா செய்ய வேண்டிய? இன்னைக்கு இந்த யோகா தினம் சொல்லி கொண்டாடும் போது ஒரு ஃப்ளோர்ல ஒரு ரோட்ல 1000 பேர் உட்கார்ந்து யோகா பண்ண, 500 பேர் உட்கார்ந்து யோகா பண்ண, அப்படி பப்ளிக்ல எல்லாரும் பார்க்க முடியும். அது உங்க கேமராக்காக மட்டும்தான். இல்லைன்னா யோகான்றது எப்பவுமே உள்நோக்கி பண்றது, இன்னொருத்தர் கூட பண்ற விஷயம் இல்லை. அப்ப நம்ம இப்ப அப்படிதானே பண்றோம். அந்த ஒரு நாளுக்கு அப்படி பண்ணிக்கிறாங்க, எல்லாருக்கும் உற்சாகப்படுத்துறதுக்காக தானே பண்றாங்க. அத மாஸ்டர் கொண்டு போறதுக்கா பப்ளிக்? ஆமா, உற்சாகப்படுத்துறதுக்காக, ஜனத்தொகையை உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லாரும் சேர்த்து பண்றாங்க. பிரைம் மினிஸ்டரே பண்றாங்க, யாரோ பிலிம் ஸ்டார்ஸ் பண்றாங்க, இன்னொருத்தர் பண்றாங்க, எல்லாரும் உற்சாகப்படுத்தணும்ன்றதுக்காக. ஒரு காலத்துல நம்ம இந்த மண்ணில தான் யோகா ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ணமான நிலை அடைஞ்சது. கிட்டத்தட்ட எல்லாருமே இதை பத்தின ஒரு பெரிய தெளிவோட, இந்த சயின்ஸ் பத்தின பெரிய தெளிவோட இருந்தாங்க. இப்ப இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கொண்டு வர அளவுக்கு போயிடுச்சு. இந்த இன்பிட்வீன் கேப்ல கம்ப்ளீட்டா அது இல்லாம போயிடுச்சு. என்ன லாஸ்? இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50-80 வருஷமா நம்ம யோகா பத்தி சொல்லாம தெரியாம அது மாதிரி போயிட்டு இல்ல. அப்படி இல்ல, யோகா நடந்தே இருக்குது. இதே முதல் தடவை
ஒரு நாட்டு தலைவன் பேச ஆரம்பிச்சான். எப்போ ஒரு நாட்டு தலைவர் பேசினாங்களோ யுனைடெட் நேஷன்ஸே எடுத்துருச்சு. எப்போ யுஎன் எடுத்துருச்சோ எல்லா நாட்டிலும் வந்துருச்சு ரொம்ப தீவிரமா. அங்க இல்லன்னு இல்ல, தொடர்ந்து நடந்தே இருக்குது. அவரவர் பண்ணிருந்தாங்க, அங்கங்க இருந்தது. இப்போ ஒரு பெரிய மாஸ் இவெண்டா மாறி இருக்குன்னு சொல்லி. இது எதுக்கு முக்கியம்னா, மனிதனுடைய காரண அறிவுன்றது எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்ப செயல்படுது இந்த ஜெனரேஷன்ல. அடுத்த ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா மனிதனுடைய காரண அறிவு எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுளே இங்க வந்து நிறுத்து ஏதோ சொன்னாலே அது என் காரணவருக்கு ஒத்து ஒரு மாதிரி இருந்தா மட்டும் தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா முடியாது. இவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி. ஆமா, ஏத்துக்க மாட்டாங்க யாரு அடுத்த தலைமுறையில. கடவுள் அவரை ஹிம்செல்ஃப் ப்ரூவ் பண்ணவர். நீங்க பண்ணிக்கங்க. அது முதல்ல நான் சொல்றது என்னன்னா, காரண அறிவுக்கு ஒத்து ஒரு மாதிரி இல்லைன்னா அது எல்லாமே உடைஞ்சு போயிடும். எப்போ இப்படி ஆயிடுமோ, இப்போ என்ன ஆகும், ஏதோ சொர்க்கம் அது இதெல்லாம் உருவாக்கி வச்சாங்க. மனிதனுக்கு இங்க ஏதோ கஷ்டம், நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நாளைக்கு நீ சத்த அப்புறம் ஒரு நல்ல இடத்துக்கு போய்க்கிற, அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் கீழே விழுந்துடும். எப்போ காரண ரொம்ப கூர்மை ஆயிடுச்சோ சொர்க்கங்கள் எல்லாமே உடைஞ்சு கீழே விழுந்துடும், சொர்க்கம் விழுந்துடும். ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற ஆர்வம், இப்போ நான் இருக்கிற நிலை தாண்டி ஏதோ ஒன்று உணரணும்ன்ற ஆர்வம் போகாது. நான் என்னோட பார்வையில என்னோட திருஷ்டியில என்ன நான் பாக்குறேன்னா, நாம் இந்த அடுத்த 15-20 வருஷத்துக்குள்ள ஒரு உள்நிலையிலேயே மனிதன் ஆனந்தமா இருக்கிறது எப்படி என்ற ஒரு விஞ்ஞானம் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலன்னா, இன்னொரு 50-70 வருஷத்துக்குள்ள எப்படி ஆயிடும்னா 90% 90% மக்கள் இல்ல ட்ரிங்க் இல்ல ட்ரக் கட்டாயமா. என்னத்துக்குன்னா சொர்க்கம் எல்லாமே விழுந்துடும். சொர்க்கத்துக்கு எங்க போறது, சொர்க்கத்துக்கு போறது இல்ல, இங்கேயே ஏதோ பண்ணிக்கணும், கெமிக்கல்ஸ் வந்துடும் எல்லாமே. இப்பவே போறது தானே, தமிழ்நாட்டில் தெரியும் தானே உங்களுக்கு எப்படி போறாங்க. டாஸ்மாக்ல தான் இப்ப சொர்க்கம், டாஸ்மாக்ல இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டாஸ்மாக் பத்தாது, அப்போ வேற மாதிரி மருந்து வருது. அதுக்கு வேற நாட்டுல எல்லாம் இருக்குது ரொம்ப, இங்கேயும் வந்துடும் ரொம்ப. ஒன்னும் தடுத்த முடியாது. நீங்க என்னத்துக்குன்னா ரொம்ப பேர் எடுத்துட்டாங்கன்னா அது லீகல் பண்ணிடுவாங்க, லீகலைஸ் பண்ணிடுவாங்க, டாக்ஸ் போட்டுக்குவாங்க அது மேல, அவ்வளவுதான். இந்த யோகா அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு ஒரு குருவுடைய தேவை எந்த அளவுக்கு? நானே புக்ஸ பார்த்து சமையல் செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் கத்துக்க முடியாதா? இப்போ புக் பார்த்து சமையல் செஞ்சா நீங்க தெரியும் உங்களுக்கு, அப்போ சாப்பிடறவனு தான் தெரியும். ஆமா, சாப்பிட்டாதானே புரியும். ஒரு சாம்பாரே போட தெரியல புக்கு பார்த்துட்டு. அப்படி இருக்கிறப்போ உள்நிலையில இப்போ இது என்னன்னா, நமக்கு இப்போ நீங்க சென்னையில இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்தெந்த ரோடு உங்களுக்கு எல்லாம் தெரியும், போய்க்கிறீங்க. நீங்க புது இடத்துக்கு போனீங்க, எங்கேயோ போனீங்க, ஒரு பாலைவனத்துல போயிங்கன்னு வச்சுங்க, இல்ல ஒரு மலையில போனீங்க, அங்கே ஒரு கைடு வச்சுக்கிறது நல்லது தானே. இல்லைன்னா தெரியும் இப்படி ரைட்டு லெப்ட் லெப்ட் ரைட்டுன்னு யாரோ சொல்லுவாங்க, அப்படி போனீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க, உயிரே போயிடும். யாரோ அந்த வழி முதல்ல உங்களுக்கு முன்னாடி நடந்தவங்க கூட போனா சுகமா போய் சேர்ந்துக்கிற முடியும். இல்லைன்னா இங்க பக்கத்துல இருக்குது, உலகமெல்லாம் சுத்தி வர தேவை வந்துடும். இதனால இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு குருஜி. ஆமா, இந்த யோகால இதுக்கு தானே சொன்னேன் நான், குரு பொசிஷனிங் சிஸ்டம். இப்ப இந்த யோகாங்கிறது எல்லா யோகாவும் ஒரே மாதிரியானதா, குருவுக்கு குரு யோகா மாறுமா? நான் கேள்விப்பட்ட வகையில ஸ்ரீ ரவிசங்கர் சொல்றது வேற மாதிரி இருக்கு, நித்யானந்தா சொல்றது வேற மாதிரி இருக்கு, பாபா ராம்தேவ் சொல்றது வேற மாதிரி இருக்கு, ஜத்குரு என்ன அதுல போட வேண்டாம். இல்ல நான் இதுல எல்லா குருவே ஒவ்வொருத்தர் வேற மாதிரி. என்ன இந்த யோகா சொல்லித்தரதுங்கிறதும் யோகாங்கிறதுமே ஆளாளுக்கு மாறுபடக்கூடியதா? I don't wish to comment about anybody else. Okay, let me leave that. இப்போ யோகத்துல என்ன ஆச்சுன்னா, யோக சூத்திரம் கொடுத்தாங்க. ஆதியோகி அவருடைய சூத்திரங்கள் கொடுத்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா பலவிதமான ஸ்பெஷலைசேஷன் வந்துச்சு அதுல ஒரு டைம்ல. எந்த அளவுக்குன்னா ஒரு 1800 விதமான குறிப்பிட்ட யோகங்கள் வந்துச்சு. 1800. இது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் வேணும்னா ஒரு ஃபேமிலி டாக்டர் அவரே எல்லாம் பார்த்துருவாங்க உங்களுக்கு. இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு மெடிக்கல் செக்அப்னா 10 டாக்டர் கிட்ட போகணும். உங்க ஹார்ட் ஒருத்தர்கிட்ட இருக்குது, கண் ஒருத்தர்கிட்ட இருக்குது, பல் ஒருத்தர்கிட்ட இருக்குது. இப்படியே ஸ்பெஷலைசேஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் என்ன ஆகும், உங்களுக்கு செக்அப் ஆகணும்னா 100 டாக்டர் கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, போக மாட்டீங்க எந்த டாக்டர் கிட்டயும். ஐயோ போதுன்னு ஆயிடும், 100 டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது முடியாது. இதே மாதிரி ஆயிடுச்சு யோகா, ரொம்ப ஸ்பெஷலைசேஷன். அப்போ என்ன பண்ணாங்க, பதஞ்சலி மகரிஷி இது ரொம்ப
ரொம்ப பிரிஞ்சு போயிடுச்சு சொல்லி அவர் 200 விதமான ஒரு சூத்திரங்கள் கொடுத்தாங்க. 1800 200 ஆக்குறாரு. அப்படி இல்ல 1800 schools of yoga were there. So he made it 200 and odd sutras. Everything can be contained in this. Sutra என்னன்னா இதுல ஒரு அந்த 1800 புரிய வைக்கக்கூடிய 200. ஆமா, இதுக்கு ஒரு கயிறு இருக்குது. இதுக்கு சூத்திரான்னு சொல்லுவோம். இதுக்குள்ள இந்த மாலை பண்ணணும்னா இதுல ஒரு கயிறு இருக்கணும். ஆனா யாரு கயிறுக்காக மாலை போட்டுக்க மாட்டாங்க. கயிறு இல்லாம மாலை கிடையாது. இப்போ நம்ம கையில மண்ணு உருண்டை இருந்தா அந்த மாலை அந்த கயிறுல மண் உருண்டை போட்டுக்கிறோம். இல்ல வேற ஏதோ முத்தியம் இருந்தா அது போட்டுக்குவோம். இல்ல வைரம் இருந்தா அது போட்டுக்குவோம். இல்ல பூ இருந்தா அது போட்டுக்கிறோம். ஆனா அடிப்படையா கயிறு இருக்கணும். அந்த கயிறு நாம யாரும் மாத்த முடியாது. இந்த அடிப்படையான சூத்திரம் யாரும் மாத்த முடியாது. நம்ம கையில என்ன இருக்குதோ அது சேர்த்துக்கிறது. அதுக்கு இது ஃபார்முலா. கயிறு ஃபார்முலா, சூத்திரான்றது ஃபார்முலா மாதிரி. ஆனா எந்த மாதிரி நாம அது டெவலப் பண்றோம்ன்றது இண்டிவிஜுவல் ஸ்கில் அண்ட் கேப்பபிலிட்டி. what kind of experience can you create from that is individual capability. ஆனா நீங்க இந்த மாதிரி பல விதமா நடக்குது. அமெரிக்கால டாக் யோகா பண்றாங்க, இன்னொன்னு அதுதான் நானும் கேட்கிறேன். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா சிரிக்கிற யோகா அப்படின்றாங்க, குதிக்கிற யோகா அப்படின்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் யோகால இருக்க முடியுமா? எது வேணாலும் யோகமா பண்ணிக்க முடியும், அது ஒண்ணுமேதான். ஆனா இது எல்லாம் கமர்ஷியலா போய் எப்படி எப்படியோ ஆக்கிது, அது வேற விஷயம். இப்போ நாங்க சாப்பிடுற உணவே யோகமா பண்ணிக்க முடியும். என்னதுக்குன்னா எது இன்னொரு பொருளா இருக்குதோ இது நமக்குள்ள சேர்ந்து ஒன்னா ஐக்கியமா போதா இல்லையா? அப்படித்தானே நாம இப்படி வளர்ந்துட்டோம். சாப்பிடுற உணவே நாம் யோகமா பண்ணிக்க முடியும். சுவாசிக்கிற மூச்சையே யோகமா பண்ணிக்க முடியும். எதே இருந்தாலும் பிரபஞ்சத்துல எது இருக்கதோ எல்லாமே நாம் யோகமா பண்ணிக்க முடியும். அதனாலதான் வெறும் சூத்திரம் மட்டும் தான் கொடுத்தாங்க. எப்படி வேணாலும் டெவலப் பண்ணிக்க முடியும். இதுல தப்பா யோகா பண்றது மூலமா ஏதாவது சைடு எஃபெக்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் இப்போ ஹட யோகம் பண்றேன், ஏதாவது 2-3 ஆசனம் பண்றேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சரியான குரு அமையல, நானா ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன், அப்ப தப்பா போச்சு, என்னுடைய மூச்சு பயிற்சியோ என்னுடைய பிசிக்கல் பொசிஷனோ ஏதாவது ஒரு தப்பா போச்சுன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? தப்பா நீங்க சென்னையில வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும், ஏதோ ஒன்று உடஞ்சு போகும். இது அப்படிதான், தப்பா பண்ணா ஏதோ ஒன்று தப்பா ஆகும். இதனாலதான் சரியான முறையில கத்துக்கணும். புத்தகத்துல பரிச்சையெல்லாம் கத்துக்கிறது சரியில்லை, புக் யோகா பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இதனால இப்போ நம்ம இந்த யோகா நாளுக்கு ரொம்ப பெரிய அளவு சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்றோம், யோகா சொல்லிக் கொடுக்க மாட்டோம், உபயோகான்னு சொல்லிக் கொடுக்கிறோம். உபயோகான்னா இது ப்ரீ யோகா இல்ல சப் யோகா, பிகினர்ஸ் யோகா. யோகாக்கு முந்தின நிலை. ஆமா, ஒரு what do you say, like it's like a preparatory step. தயார்படுத்துறது. உபயோகான்னு சொல்லிக் கொடுக்கிறோம். உபயோகமா இருக்கிறதுன்னா இப்ப என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். பட் அந்த வார்த்தை வந்ததே இந்த ஒரு பயிற்சினால. உபயோகா. உபயோகா மீன்ஸ் சப் யோகா ஆர் ப்ரீ யோகா. யாருக்காவது உபயோகமா இருக்கு. ஸ்கூல்ல எல்லாமே ரொம்ப அதிகமா சொல்லிக் கொடுக்கறதுனால உபயோகா சொல்லிக் கொடுக்கிறோம். இது வெறும் மனம் உடல் ஆரோக்கியத்துக்காக மன நன்மைக்காக உருவாக்கின உபயோகா. அது மட்டும் பண்ணா போதும் ஆரம்பத்தில். நீங்க டே டு டே லைஃப்ல ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு சாமானியர்கள் முழுக்க உங்களை மாதிரியோ உங்களுடைய சன்னியாசிஸ் மாதிரியோ அவங்கள மாதிரியோ பண்ண முடியாதவங்க ஒரு அன்றாட வாழ்க்கையில சாதாரண பண்ணா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க பேசிக்கா பண்ணா உங்களுக்கு நல்லது. நீங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண முடியல, ஒரு நாளைக்கு 4 தடவை இது பண்ண, ஒரு நாளைக்கு 3 தடவை அட்லீஸ்ட் திஸ் ஒன் அப்படின்னா இந்த உபயோகானது ஒரு நாள் 20 நிமிஷம் பண்ணாலே ஒரு மாற்றம் பார்ப்பீங்க. நல்ல மாற்றம் வந்தா இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், உங்களுக்கு ஆர்வம் வருது. அந்த ஆர்வம் வந்தப்ப பார்க்கலாம் அடுத்தபடி. இவ்வளவு பண்ண போது ஆரம்பிச்சு. அந்த உபயோகாங்கிறதுல என்னென்ன அடங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? டு அண்டர்ஸ்டாண்ட் தட். One of the most important aspects of Upayoga is it is working on the joints and the ligaments. என்ன சொல்றீங்க? மூட்டு ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட்ஸ்ல வேலை பண்ணுது. எதுக்கு ஜாயிண்ட்ஸ்? இப்போ நமக்கு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒன்று இருக்குது உள்ள. இந்த நம்ம எலும்பு இது தன்மை இருக்குது. அதுக்கு மேல தசை இருக்குது. இதுக்கு ரெண்டு நடுவில் அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக லிகமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்ப நமக்கு என்ன வேணும்? நம்ம எலும்பு வளையக்கூடாது, ஆனா நம்ம தசை நல்லா வளையணும். இது ஆரோக்கியத்துக்கு அடிப்படை வச்சுக்கோங்க. நம்ம ஆரோக்கிய அடிப்படையா நல்லா இருக்கணும்னா எலும்பு வளையக்கூடாது, தசை நல்லா இருக்கணும். அது கட்டாயமா பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த ஜாயிண்ட்ஸ்ல எல்லாமே there are certain energy points. இது நாம அதை ஆக்டிவேட் பண்ணும். சும்மா ஒரு 3 நிமிஷம் பண்ணாலே அப்படியே சுறுசுறுப்பா ஒரு ஃபீலிங் வரும். இந்த யோகாங்கிறது மெடிடேஷன்ல இருந்து தியானத்துக்கும் யோகாக்கும் வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒண்ணுதானா?
யோகான்னு சொன்ன பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாமே யோகமா நம்ம சேர்த்துக்க முடியும். என்னத்துக்குன்னா எல்லாத்துலயும் இந்த ஐக்கியம் இருக்குது. எல்லாமே ஐக்கியமா இருக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது. இப்ப நாம இங்க உட்கார்ந்துக்கணும்னா இந்த பூமி உருண்டையா இருக்குது, சுத்துது. எப்படி நடந்தாலும் நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி? எல்லாமே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யறதுனால தான். பிரபஞ்சமே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யுது. ஏதோ ஒரு தன்மை நம்ம கூட செய்யலைன்னா நம்ம இங்க ஒரு நிமிஷம் உயிரோட இருக்க முடியாது. இது நடந்தே இருக்குது. இது நம்ம அனுபவத்துல வந்தா நமக்கு யோகா. ஆனா இயற்கையில எப்பவுமே யோகா தான். பிரபஞ்சம் எல்லாமே யோகா தான். ஆனா நம்ம அனுபவத்துல கொண்டு வரதுக்கு தானே நமக்கு முயற்சி. ஒரு காமன் மேன் பார்வையில யோகாங்கிறது பாடி சம்பந்தப்பட்டது, தியானங்கிறது பிரெயின் சம்பந்தப்பட்டது, சோல் சம்பந்தப்பட்டது அப்படிலாம் இல்லையா? சம்பந்தம் இல்லாதது எது இல்ல, பிரபஞ்சத்துக்கே சம்பந்தப்பட்டது. இதுல உங்க பாடியும் இருக்குது தானே. ரெண்டுமே கனெக்டட் தான். இந்த தியானங்கிறதும் இன்டர்லிங்க்டு தான். இட் இஸ் ஜஸ்ட் அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் யோகா, தட்ஸ் ஆல். இப்ப நாம தியானம் சொன்ன அது ஒரு தனிப்பட்ட பயிற்சி, அவ்வளவுதான். யோகான்றது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுக்கு யோகான்னு சொல்றோம். யோக பயிற்சின்னு சொன்னீங்கன்னா எல்லா பயிற்சி நீங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே யோகம்தான். இல்ல யோகமா செய்ய முடியும். இது நம்ம என்ன செய்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் இது நம்ம சுதந்திரத்துக்கு மூலமா இருந்தா இதுக்கு யோகான்னு சொல்லுவோம். நமக்கு சிக்கல மூலமா இருந்தா இதுக்கு கர்மான்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம கடையில போய் 4 கடையில போய் எது வேணும் எது வேண்டாம்னு செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். எனக்கு யோகா சொல்லித்தரக்கூடியவர் சத்குருவா வேற ஒருத்தரான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு இவர் சரியா சொல்லி தருவாரா, அவர் சரியா சொல்லி தருவாரா, யாராவது தப்பா சொல்லி இருந்தா என்ன செய்யுது? ஹவு கேன் ஐ செலக்ட் மை குரு? நீங்க அவர் என்ன சொல்றாங்க அவர் கேட்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்க வேண்டாம். நீங்க என்ன கவனிச்சு பார்க்கணும் நான் எப்படி இருக்கிறேன்னு. நான் சொல்ற யோகா எனக்கு நல்லபடியா வேலை பண்ணிருக்கதா இல்லையா நீங்க பார்க்கணும் தானே. நல்லபடியா வேலை பண்ணிருந்தா சத்குரு கிட்ட வரலாம். ஐயோ இவன் இப்படி இருக்கிறா, இவன் மாதிரி நான் வேண்டான்னா அப்படி பண்ணிக்க வேண்டாம். நம்ம நீங்க நல்ல நகைச்சுவையா சொன்னாலும் இந்த யோகா சரியா சொல்லி தரக்கூடிய ஆள் யாருங்க எப்படி ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியல. தோற்றத்தை வச்சு இன்னும் ஸ்மார்ட்டா கூட நிறைய பேர் இருக்க முடியும். பட் இஸ் தட் இல்ல இப்போ எல்லா ஆட்டோமொபைல் சேல்ஸ் நடக்குது. எல்லாரும் சொல்றாங்க நம்ம வண்டி தான் நல்லா இருக்குது. நீங்க கொஞ்சம் போய் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியுதானே உங்களுக்கு என்ன வேணும். நீ சோ ஒரு டெஸ்ட் ரன் ரொம்ப எசென்சியல். டெஸ்ட் ரன் பண்ணலாம், அதுக்கு என்ன. இப்ப நீங்க வாங்க உபயோக கத்துக்கங்க. நல்லா வேலை செஞ்சா பண்ணிக்கலாம், வேண்டாம் வேலை பண்ணலன்னா விட்டுடலாமே, அதுக்கு என்ன இருக்குது. இப்ப சத்குரு தான் நல்லா யோகா சொல்லி தருவாருங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர்றேன். ஆனா நான் அப்படி நீங்க சொல்லி தரணும் எதிர்பார்க்கிறதா இல்லாட்டி உங்களுடைய சிஷ்யர்கள் சொல்லி தரணும் எதிர்பார்க்கிறதா? அவங்க சொல்லி தந்தா எனக்கு நீங்க சொல்லி தந்த எஃபெக்ட் கிடைக்குமா? சிஷ்யர் எனக்கு மேல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு நான் தான் அவர் எல்லாம் ட்ரெயின் பண்ணேன். என்ன யாரும் ட்ரெயின் பண்ணலையே. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணிருக்கிறேன். அதனால என்ன சிஷ்யர்கிட்ட கத்துக்கலாம், நல்லா பண்ணுவாங்க. உங்களோட நல்லா சொல்லி யோகாங்கிறது ஏதாவது ஒரு வயசு மட்டுமே சார்ந்த விஷயமா, ஒரு ஜெண்டர் மட்டுமே சார்ந்த விஷயமா? ஆண்கள் பண்ணலாம், பெண்கள் பண்ணக்கூடாது, குழந்தைகள் பண்ணக்கூடாது, பெரியவங்க தான் பண்ணணும், இந்த ஏஜுக்கு மேல பண்ணலாம், இந்த ஏஜுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்குதா? சில பயிற்சிக்கு இருக்குது. சில பயிற்சி இருக்குது 14 வயசு கீழே பண்ணக்கூடாது, சில பயிற்சி இருக்குது 8 வயசு கீழே பண்ணக்கூடாது, இப்படி இருக்குது. ஆண் பெண்ணுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏதோ 2 பயிற்சி இருக்குது பெண்கள் பண்ணக்கூடாதுன்னு, சில பயிற்சி இருக்குது ஆண்கள் பண்ணக்கூடாதுன்னு. அது வேற சின்ன சின்ன விஷயம். பிசிக்கல் ரீசன்ஸ்க்காக, பிசிக்கல் பயாலஜிக்கல் ரீசன்ஸ்க்காக. அடிப்படையா இந்த வருஷம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இது என் கவனத்துல வந்துச்சு. என்னன்னா, நம்ம நாட்டுல 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை ஒரு 9000 குழந்தை தற்கொலை பண்ணிருக்காங்க. 13 வயசு கீழே இருக்கிறவங்க ஒரு 1700 பேர் குழந்தை தற்கொலை பண்ணிருக்காங்க. எப்போ குழந்தை தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ இப்ப நமக்கு புரியணும், நம்ம சமூகத்துல ஏதோ அடிப்படையே புரியாம நம்ம நடந்திருக்கிறோம் புரியணும். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை என்னன்னா ஒரு புது உயிர், உற்சாகமா புத்துணர்வா ஆனந்தமா இருக்கிற ஒரு உயிர். அது தன்னை உயிர் தானே எடுக்கிற மாதிரி நோக்கம் வந்துருச்சுன்னா ஏதோ அடிப்படையே தப்பா போயிருக்குது நமக்கு புரியணும் தானே. இது என் கவனத்துல வந்தப்போ நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது எப்படி ஆனாலும் இந்த வருஷம் ஒரு 10,000 ஸ்கூல் ஆனாலும் நாம யோகா சொல்லி கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த நாள் அந்த 10,000ன்றது பெரிய விஷயமா தெரிஞ்சது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு 8 ஸ்டேட் நான் டிராவல் பண்ணேன். எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணேன். அவரெல்லாம் ரொம்ப உற்சாகமா ரொம்ப ஒரு இதா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு 30,000 ஸ்கூலுக்கு மேல இப்ப நாம பண்ணிருக்கிறோம். இந்த 4 மாசத்துல நடக்குது.
இன்னும் சில ஸ்டேட் புதுசா வந்தே இருக்கிறாங்க. இப்போ அந்த 30,000 பள்ளிக்கூடங்களை நீங்க ரீச் பண்ணிருக்கீங்களா? அந்த 30,000 பள்ளிக்கூடங்கள்ல யோகா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இப்போ நடந்திருக்குது வேலை. யோகா சொல்லி கொடுத்துட்டு நாம என்ன பண்றோம், நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்க மாட்டோம். நாம என்ன பண்றோம், ஒரு ஸ்கூல்ல 2-3 டீச்சர்ஸ் எடுத்துட்டு டீச்சர்ஸுக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்தந்த கவர்மெண்ட்ல இப்போ இது பண்ணிருக்காங்க 20 மினிட்ஸ் இதுக்காக டெய்லி வச்சுக்கணும். இதனால ஒரு நாள் யோகா இல்லை, தொடர்ந்து நடக்கும். இது முக்கியமா என்னன்னா உடல்நிலையில உடல் நன்மை, மன அமைதி, மன சமநிலை அன்றது நம்ம குழந்தைக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, பாசிங் மார்க் இப்ப 98. இது ரொம்ப கட்டோரமானது. இது 98 பாசிங் மார்க் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லிக்கிறாங்க உனக்கு 98 வரலன்னா நீ ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நீ சத்தாலே மேலன்னு சொல்றாங்க. குழந்தை அப்படியே பண்ணிட்டாங்க. இப்போ 9,000 குழந்தை தற்கொலை பண்ணிக்கணும்னா என்ன இருக்கணும்? நம்ம வீட்டுல நடந்துட்டா இதுக்கு மேல அசிங்கம் வேணுமா ஒரு மனிதன் வாழ்க்கையிலன்னு கேட்கிறேன். நம்ம குழந்தை தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருக்குது. இதுக்கு யோகான்றது ஒரு பெரிய ஒரு வழியா இருக்கும். அடிப்படையா நம்ம கல்வியில ஒரு மாற்றம் பண்ண தேவை இருக்குது. அது கட்டாயமா நடக்கணும். அது ஒரு நாள்ல பண்ண முடியாது. ஆனா இந்த யோகான்னு கொண்டு வந்ததுனாலே கட்டாயமா ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த கோட்டான ராஜஸ்தான்ல ஒரு இடம் இருக்குது. இது ஒரு எஜுகேஷன் ஃபேக்டரி மாதிரி. எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஐஐடி அது இது போகணும்னா இங்க வர்றாங்க. இங்க வருஷத்துக்கு 30-40 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 1.5 லட்சம் குழந்தை அங்க படிக்கிறாங்க. இப்போ பூரா அந்த 1.5 லட்சம் குழந்தைக்கு நாம இப்போ யோகா பண்ணிருக்கோம். இப்போ நடந்திருக்கு தொடக்கம். சோ நீங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லாட்டி 7th 8th படிக்கிறவங்களா? எந்த ஏஜ்ல இவங்களுக்கு புரியும், எந்த ஏஜ்ல வந்து அதை கத்துக்க முடியும் அவங்களால? இது நாம் 10 வயசுக்கு மேல சொல்லிக் கொடுக்க முடியும். இப்ப நாம் பண்ணிருக்குது 10 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் பண்ணிருக்கோம். இப்ப நாம் எய்ம் பண்ணிருக்குது. இப்போ இதுல ஒரு 2 கோடி குழந்தை பண்றாங்க. இந்த அடுத்த 3-4 மாசத்துல 2 கோடி குழந்தை டச் பண்றோம். பட் அப்படியும் இன்னும் நிறைய இருக்குது நாட்டுல. வெளிநாட்டுல கூட ரொம்ப பெரிய அளவுக்கு நடக்குது. யுஎஸ்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நாம் இப்போ 50,000 இடங்கள்ல நாம யோகா சொல்லி கொடுக்கிறோம் இந்த 2 மாசத்துல. இந்த யோகா தினத்துக்கு, சர்வதேச யோகா தினத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே இந்திய ஆன்மீக குருவா நீங்க கேள்விப்பட்டேன். இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த வருஷத்துல என்ன செய்ய போறோம்? இது வழக்கமா இன்னொரு பப்ளிசிட்டிக்கான இன்னொரு லார்ஜர் ஸ்கேலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இது லாஸ்ட் இயர் நடந்தப்போ அது ஏதோ ஒரு வருஷத்துக்கு நடக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா இப்போ நீங்க வெளியே போய் பார்க்கணும். என்னுடைய அனுபவத்துல இது இருக்குது. எந்த தேசத்துக்கு போனாலும் யோகான்னா அப்படியே மக்கள் காத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்பவுமே இப்படி இல்லை. இந்த ஒரு வருஷத்துல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வளர்ந்துருக்குதுன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு உலகம் முழுக்கமா. இப்போ நாம 82 கண்ட்ரீஸ்ல பண்றோம். இது எம்பசிஸ்ல பண்றோம், எல்லா இடத்துல பண்றோம் இந்த யோகா இதுக்காக. Tremendous interest all over the world. And thanks to the United Nations for creating the Yoga Day. And thanks to our Prime Minister for, நம்ம Prime Minister இது சொன்னப்போ ஏதோ இவரு சொல்லிக்கிறாங்கன்னு எல்லாம் நினைச்சாங்க. அவர் சொன்னோட உலகம் ரெடியா இருந்தது. அப்படியே இவர் சொன்ன வார்த்தையை எடுத்துட்டு அவரு ஃபுல்லா எடுத்துட்டாங்க. 174 தேசம் எப்பவுமே UN ஹிஸ்டரியில எந்த ஒரு கருத்துக்கு ஓட்டு போட்டது இல்லை. இந்த யோகான்ற ஒரே ஒரு தன்மைக்கு தான் 174 countries in one voice they stood for yoga. நன்றி சத்குரு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்தது நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.